ஹாய் கிட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நான் உங்களுக்காக ஒரு குட்டி ஸ்டோரி கொண்டு வந்திருக்கேன். அந்த ஸ்டோரி உங்களுக்கு ரொம்பவும் பிடிக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும். அதில் ஒரு சின்ன சின்ன கருத்துக்களும் உங்களுக்கு சொல்கிற மாதிரி இருக்கும். ஓகே, லெட் ஸ்டார்ட். ஸ்டோரிக்குள்ளே போகலாமா? மகத நாட்டை சேர்ந்த சுத்தன் அப்படிங்கிற ஒரு தச்சன் என்ன பண்ணிகிட்டு இருந்தான், அந்த ஊரில் இருக்க கோயில் வேலைக்காக மரங்களை அறுத்துக்கிட்டு இருந்தான். மாலை வேலை ஆகணும்னு என்ன பண்ணியிருக்கான், சுத்தன் தான் செஞ்ச வேலையை பாதியிலேயே அப்படியே வச்சுட்டு அந்த ஆப்பு இருக்கு இல்லையா, கோடாலி, இங்கிலீஷில் ஆக்ஸ்ன்னு சொல்லுவாங்க, அந்த கோடாலியை அந்த மரத்துலேயே சொருகி வச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டான். அந்த மரத்துக்கு பக்கத்தில் ஏராளமான குரங்குகள் விளையாடிட்டு இருந்துச்சு. அதில் ஒரு குரங்கு மட்டும் சுத்தன் செஞ்சிட்டு இருக்க வேலையை பார்த்துக்கிட்டு இருந்தது. சுத்தன் போனதுக்கப்புறம் அவன் பாதியிலே அறுத்து வச்சுட்டு போனான் இல்லையா அந்த மரம், அந்த மரத்து மேலே ஏறி எல்லா குரங்குகளும் விளையாட ஆரம்பிச்சுது. ஒரு குரங்கு மட்டும் அதில் சொருகி வச்சிருந்த அந்த கோடாலியை அசைச்சு அசைச்சு ஆட்டி பார்த்தது. உடனே அந்த சமயத்தில் அந்த குரங்கோட வால் என்ன பண்ணிடுச்சு, அந்த கோடாலியில் மாட்டிக்கிச்சு. அந்த மரத்தோட பாதியாக அறுத்து வச்சுருந்தாங்க இல்லையா, அந்த கோடாலியோடு சேர்த்து அந்த மரத்தில் மாட்டிக்கிச்சு. இரவு நேரம் நெருங்க 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 யாருமே அந்த காட்டு பக்கம் யாரும் வரல, உதவி பண்ணுறதுக்கு யாருமே இல்லை. அந்த மரத்தோட நெருக்கத்தில் அந்த குரங்கோட வால் மாட்டி அது செத்தே போச்சு. இந்த கதையில் நாம் தெரிஞ்சுக்கிற கருத்து என்ன தெரியுமா, நமக்கு சம்மந்தம் இல்லாத வேலையில் அனாவசியமாக நம்ம தலையிடவே கூடாது. நமக்கு தெரியாத வேலைகள்லையும் நம்ம யாரும் தலையிடவே கூடாது. நம்மளில் எத்தனை பேர் வீட்டில் கத்தி எடுத்து காய்கறி வெட்டுறோம், சிசர் எடுத்துகிட்டு நூல் வெட்டுறோம், அதெல்லாம் நிறைய வேலை பார்க்குறீங்க இல்லையா? ஸோ இது மாதிரி தான் நமக்கு தெரியாத வேலை, நமக்கு ப்ராக்டிஸ் ஆகாத இந்த வேலையெல்லாம் நம்ம தலையிடவே கூடாது. நம்மளை நாம் தானே கவனமாக பார்த்துக்கணும். என்ன கிட்ஸ், இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.